நம்ம இப்போ பண்ண போகிறது நாட்டுக்கோழி குழம்பு. அதுக்கு தேவையான அளவு சொல்லிடுறேன். 1/2 கிலோ சிக்கன், நாட்டுக்கோழி சிக்கன் எடுத்திருக்கேன். வெங்காயம் 4 எடுத்திருக்கேன். தக்காளி 3 எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் 4 எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, தாளிக்க நல்லெண்ணெய், உப்பு தேவையான அளவுக்கு, தனியாத்தூள், வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பட்டை, கிராம்பு, லவங்கம், பட்டை. இது வந்து அரைச்சி ஊற்று தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். இது வந்து தேங்காய் எடுத்திருக்கேன். 4 பத்தை தேங்காய் அளவு எடுத்திருக்கேன். ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன். இப்போ செய்யறதுக்கு பார்க்கலாம், இது பண்ணலாம். குக்கர் காயட்டும். குக்கர் காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். 50 எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். போட்டாச்சு. பொரியட்டும். தாளிக்கிற பொருள்லாம் போட்டிருக்கேன். பட்டை, லவங்கம்லாம். வெங்காயம் போட போகிறேன். வெங்காயம் வதங்கணும்னு காட்டுறேன். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். வதங்கிருக்கான்னு பார்க்கணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டுக்கலாம். வதங்கிடுச்சு. இப்போ தனியாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இப்போ ஆட்டுக்கோழி கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, மஞ்சள் தூள் போட்டு இதை போட்டுக்கலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் இப்படி விடலாம். இந்த காரம் நல்லா விடலாம். இவங்க அரைக்கிறதுக்கு மிளகு போட்டுக்கிறேன். சோம்பு, ஜீரகம், தேங்காய் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம எடுத்துகிட்டு போனதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ அரைச்சிருக்கோம் இல்லையா, இதையும் ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு ஏற்கனவே போட்டிருக்கோம், இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் போட்டாச்சு. இப்போ குக்கர் வச்சு மூடி போட்டு ஒரு 5 விசில் விட்டுடலாம். நாட்டுக்கோழி இல்லையா, நல்லா வெந்தால் தான் நல்லாயிருக்கும் சாஃப்டாக. ஒரு 5 விசில் வரட்டும். திறந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். விசில் போயிடுச்சு. 5 விசில் வந்துச்சு. இப்போ நிறுத்திட்டேன். விசிலும் அடங்கிருச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்கு பாருங்க. எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா இருக்கு பாருங்க. இங்கே பாருங்கள், நாட்டுக்கோழி குழம்பு செஞ்சுருக்கேன். உங்கள் வீட்டில் பிடிச்சிருந்தா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு.